இந்த காணொளியின் தலைப்பு பெண்ணியவாதி கி.வீரமணிக்கு பாடம் புகட்டிய பெண்மணி. பொதுவாக பெண்ணியம் பற்றி பேச சொன்னால் தி.க. ஆசாமிகள் நாள்கணக்கில் பேசுவார்கள். உண்மையில் அவர்களின் பெண்ணிய யோக்கியதை எத்தகையது, பெண்களுக்கு எந்தளவுக்கு மதிப்பும் மரியாதை தருகிறார்கள், வீட்டு பொறுப்புகளை மனைவி தலையில் கட்டுகிறார்களா அல்லது பகிர்ந்து கொள்கிறார்களா என பார்த்தோமேயானால் மேடையில் பேசியதற்கு முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு கி.வீரமணியே சாட்சி. அவர்கள் தங்கள் வாயாலேயே தங்களையும் அறியாமலேயே ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை நிகழ்வை பார்ப்போம். மகளிரணி மகளிர் பாசறையினரிடையே தமிழர் தலைவரின் காணொலி மற்றும் பெண்கள் பிறவித் தொழிலாளிகளா என்கிற தலைப்பிலும் மே 3, 1920 நாள் விடுதலையில் கி.வீரமணி கூறியது என கலி பூங்குன்றன் ஒரு தகவலை பகிர்ந்தார். அது என்ன என்று பார்ப்போம். நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் ஒன்றைப் போட கனடாவுக்குச் சென்றோம். பல்கலைக்கழக பேராசிரியர்களும் வந்தனர். அதில் சில பெண்களும் உண்டு. கனடாவில் ஒருவர் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடாகியிருந்தது. அந்த வீட்டில் ஓர் அம்மையார் மட்டுமே தனியாக இருந்தார். காலை உணவு, மதிய உணவு தயாரிப்பில் நமது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஈடுபட்டிருந்தனர். உணவு பரிமாறியதும் அவர்கள்தான். அப்பொழுது அந்த வீட்டுக்குரிய கனடா அம்மையார் எங்களை பார்த்து கேட்டார். நானும் காலை முதலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வந்ததிலிருந்து எல்லா வேலைகளையும் உங்கள் பெண்களே செய்து கொண்டு இருக்கின்றனர். ஏன் ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்களா என்று கேட்டபொழுதுதான் எங்களுக்கு, அதாவது கி.வீரமணிக்கு சுள்ளென்று உரைத்தது. அன்றிலிருந்து குறைந்தபட்சம் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கத்தில் ஈடுபடுவதுண்டு ஜூட் என்றாராம் மானமிகு கி.வீரமணி. 87ஆம் வயதில்தான் பல மகளிர் மாநாடு நடத்தி புரட்சி செய்த பெண்ணிய போராளியாம் கி.வீரமணிக்கு சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்க வேண்டும் என்கிற அறிவே வந்திருக்கிறது. அதை பெருமையாக வேறு பீத்திக் கொள்கிறார். இதுநாள் வரை இக்காரியம் செய்யாததற்கு வெட்கப்படுகிறேன் என கூட சொல்லவில்லை. மேடையில் முழங்கியதற்கும் நடைமுறை வாழ்க்கையையும் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பித்தலாட்ட ஆசாமியாக இருக்கிறார் என உணர முடிகிறது இல்லையா? பெரியாரின் முதல் தொண்டனாம் மானமிகு கி.வீரமணிக்கு செருப்பால் அடித்து பாடமெடுப்பது போல் ஒரு கனடா நாட்டு பெண்மணி சுடுக்கெடுத்திருக்கிறார் என தான் சொல்ல வேண்டும். ஈ.வெ. ராமசாமியே கற்றுத்தராத பாடமல்லவா? சொந்த அறிவு வேண்டாம், ஈ.வெ. ராமசாமி அறிவு போதும் எனச் சொன்னவர் எதைதான் உருப்படியாக கற்றாரோ? பொம்பளை புள்ளைகளை வேலை பார்க்க விட்டுட்டு நீங்க என்ன புடுங்கிட்டா இருக்கீங்க எனக் கேட்டிருக்கிறார் கனடா பெண்மணி. நன்றாகவே கேட்டார். நாக்கை பிடுங்கிக் கொள்ளும்படியாக கேட்டார் என சொல்லலாமா? அன்றிலிருந்துதான் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கமே பெண்ணிய ஸ்பெஷலிஸ்ட் கி.வீரமணிக்கு வந்ததாம். என்ன ஒரு அறிவொழுக்கமின்மை! அதுநாள் வரை கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஒரு ஆண்டை போல் வீட்டுக்காரம்மாவை வீட்டு வேலை பார்க்க மட்டுமே வைத்திருக்கும் அடிமையாக தான் வைத்திருந்து இருக்கிறார் போலும். ஈ.வெ. ராமசாமி, உன் வீட்டுக்காரம்மாவுக்கு கூடமாட ஒத்தாசை செய் என்று கூடவா சொல்லி தரவில்லை? அவர்தான் சொல்லி தரவில்லை. அவர் செய்திருந்தால் தானே சொல்லி தர. ஆனால் கி.வீரமணிக்கு தானாகவே இதை செய்ய வேண்டும் எனத் தோன்றவில்லையே. வீட்டுக்குள் பெண்களை இப்படி நடத்தி கொண்டு மகளிர் மாநாடு நடத்தி புரட்சி செய்துவிட்டாராம். வெங்காய புரட்சி. மகளிர் மாநாடு நடத்தினேன் என சொல்வது கூட பெருமைக்கு மாரடிக்கத்தானே தவிர இதிலென்ன பலனிருந்தது? இவர் வீட்டு பெண்ணுக்கே கனடா நாட்டு பெண்மணிதானே விடுதலை வாங்கி தந்திருக்கிறார். உண்மையில் அந்த முகம் தெரியாத பெண்மணியேதான் பெரியார் எனப் போற்ற வேண்டும். ஏனையோர் சிறியார்கள் தாம்.